வணக்கம். இன்று மயிலிறகு வாழ்க்கை பயணத்தில் இன்று காலை திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் காளிமங்கலம் அருகே அமைந்திருக்கக்கூடிய குபேர பீடத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற உள்ளதால் ஆசிரமம், யாகசாலை, குபேர பீடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அன்னதான கூடம், கழிவறை அனைத்து பகுதிகளிலும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. 4-5 நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டு நல்ல முறையிலே பணியாற்றி சுற்றுப்புறங்களை எல்லாம் இந்த ஐப்பசி மழை அடமழையின் போது அதிகமான புதர்கள் முளைத்திருந்தது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தூய்மையான வேலை பணிகளை மேற்கொண்டு செய்து கொடுத்தார்கள். மதியம் 3 மணி வரை வேலை நீடித்தது. இது ஆசிரம பகுதி. இந்த பகுதியிலே தூய்மை பணி மேற்கொண்டு அருமையான முறையில் சுறுசுறுப்பாக வேலையை செய்தார்கள். இது யானைகளை இருந்து நாம் தப்பித்து கொள்வதற்காக துவரை போட்டிருக்கிறாங்க. அந்த பரணது இது அன்னதான கூடமும் கழிவறையும். இது அன்னதான கூடம், அது கழிவறை எல்லாம் சுற்றியும் இருந்த இதுகளெல்லாம் தூய்மைப்படுத்தி இருக்குது. தைப்பூச திருவிழாவுக்காக டாக்டர் ஆனந்த் ராம் அவர்கள், குருஜி அவர்கள் தைப்பூச விழாவில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஆலோசனை கூறியுள்ளார். அவர் தைப்பூசத்திற்கு கலந்து கொள்வதாகவும் சொல்லியிருக்கின்றார். தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும். இதுக்கெல்லாம் சுற்றும் பகுதியிலே இருந்த அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாம் சுற்று பகுதியெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு தைப்பூச திருவிழாவினுடைய நன்னாளை நோக்கி இன்னும் 2-3 தினங்களில் கொடியேற்று விழாவை தொடர்ந்து 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவும் நடைபெறுகிறது. குபேர பீடத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.